பாருங்கள், இந்த ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது தனித்தனி கலர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த த்ரெட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்வெட் யான் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த வெல்வெட் யானில் வந்துட்டு பாருங்கள், அந்த வெல்வெட் யானில் வந்து 2 mm திக்னஸ் உள்ள யான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்படி நம்ம இழுத்தோம்னா கையில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பான்சஸ் வந்துடும். அந்த மாதிரி இது ரொம்ப மெல்லீஸாக இருக்குங்க. இந்த த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் அந்த 3 கலர்ஸ் காட்டினேன் இல்லைங்களா, இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து லீவ்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த கலர் வந்துட்டு அந்த மட்டோட போர்ஷனுக்கு வந்து ப்ரௌன் இல்லாதனால நான் இந்த கலரே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பாட்டு எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஹேங்கிங்ஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக ஃபஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், த்ரெட்ஸ் வந்து நான் இந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு பாட் மட்டும் செய்யணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் மட்டும் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட் செய்கிறதுனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் மட்டும் போதும். இது வந்து பாட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து மட்டுக்கு, இது வந்து லீவ்ஸ்க்கு, இது வந்து ஃப்ளவர்ஸ்க்கு, அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி இந்த 3 வாங்கினாலும் நீங்கள் இதை வந்து பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லீஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மட் பாட்டு யூஸ் பண்ணலாம், ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டோட்டலாக வந்துட்டு ஒரு 300 கிராம்ஸ் வாங்கினாவே நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 or 4 பார்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மேக் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பாட் செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ஈஸியான ஒர்க் தான். ப்ளஸ் உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்டும் இதுங்க. ஹூக் வந்து நான் 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன பாட்டாக வேணும்னா 3 mm ஹூக் யூஸ் பண்ணலாம். அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்படின்னு சொன்னால் 4, அந்த மாதிரி நீங்கள் 3லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யான் வந்து 2 mm யானில் 2 mm சாரிங்க, இந்த யான் வந்து 2 mm ஹூக்லேருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து பெருசாக, எனக்கு வந்து கொஞ்சம் இது ஹேங்கிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக நான் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு பாட் சைஸ் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹூக் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த த்ரெட் வந்து 2 mm ஹூக்லேருந்தே ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு வேறு ஆர்டினரி உள்ளன் த்ரெட் இருந்துச்சுனாலும் அந்த த்ரெட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தாங்க. எந்த த்ரெட்டாக இருந்தாலும் எந்த ஹூக் சைஸாக இருந்தாலும் பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து மேஜிக் ரிங் போடலங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க. ஏன்னா இந்த த்ரெட் வந்து பாருங்கள், இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே சாஃப்டான த்ரெட்டு. இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி பீசஸ் தான் நம்மளுக்கு கையில் வரும். ஓகேங்களா? அதனால் த்ரெட்டை வந்து டைட்டன் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து மேஜிக் ரிங் போடலை. மேஜிக் ரிங்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நான் மேஜிக் ரிங் போடாமல் அதுக்கு பதிலாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சும், அதாவது 2 செயின் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த 2 செயின் போட்டேன். ஒரு சுற்றிட்டு இப்போ இந்த செயின் வந்து நம்மளுக்கு கவுண்ட் இல்லைங்க. இந்த பக்கத்து செயின் இதுக்குள்ளே வந்து உள்ளே விட்டுட்டு, இந்த பக்கத்து செயினில் வந்துட்டு இந்த பக்கத்து செயினில் உள்ளே விட்டுட்டு இப்படி டபுள் குரோஷே போடணும். 14 டைம்ஸ் டபுள் குரோஷே போடுங்க. இது வந்து 1 டைம். அதே மாதிரி 14 டைம். 1 டபுள் குரோஷேங்க, 2 3 4
5 6 7 8 9 10 11 11 12 13 14 ஓகேங்களா பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டோட்டலாக நம்ம 14 போட்டு முடிச்சதையும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இப்போ ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த பின்னாடி இந்த ஹோல் லைட்டாக நம்மளுக்கு தெரியுங்க இந்த த்ரெட்டை வந்து நம்மளால் இழுக்க முடியாது இழுத்தோம்னா இது வந்து கட் ஆயிரும் ஸோ இப்படியே இது நம்ம வச்சுக்கலாம் இந்த ஹோல் தெரியறதுனால எதுவும் இல்லை ஓகேங்களா இப்படி வச்சுக்கலாம் இந்த த்ரெட்டை வந்து இப்படி உள்ளே இழுத்து விட்ருங்க இந்த பேலன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா அது இப்படி உள்ளே இழுத்து விட்ருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 14 போட்டோம் அடுத்த ரவுண்ட் வந்து எல்லாத்துலேயும் 2 2 போட்டு வரணும் டோட்டலாக நம்மளுக்கு 28 வரணும் அது எப்படின்னு பாருங்கள் 1 2 3 செயின்ஸ் போட்டேன் சேம் ஸ்டிச் வழியாக இங்கே வந்து நம்மளுக்கு 2 கவுண்ட் ஆச்சு அடுத்ததில் எல்லா டிசிலையும் 2 2 போட்டு வரணும் 1 2 1 2 1 2 இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்லையும் போட்டுவாங்க 2 2 பாருங்க எல்லாத்தையும் 2 2 போட்டு வந்தாச்சு இந்த 3 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த தேர்ட் செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் இந்த மாதிரி ஃப்ளவரு பாட் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணோம்னா பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்குங்க நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்பான்ச்சீஸாக நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ளவர்ஸ் டால்ஸ் அதெல்லாமே இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணணும் இது ரொம்ப சாஃப்ட் த்ரெட்டுங்க இது யூஸ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பின்ன ரஃபான த்ரெட்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க இதை விட வந்துட்டு நம்ம உள்ளன் த்ரெட் வந்து சாஃப்டான த்ரெட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதையும் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த ட்ரெஸ் மேக்கிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த சாஃப்ட் வெல்வெட் கலந்த இந்த த்ரெட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு பாட்ஸு டால்ஸ் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க இப்போ இது வந்து நான் 100 கிராம்ஸ் வாங்கினேன் இது 100 கிராம் ப்ளஸ் ஒரு 3 கலர்ஸ் 100 கிராம்ஸ் வாங்கினேங்க ஆனால் இந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி 6 பார்ட்ஸ் வந்து நம்ம பண்ண முடிஞ்சது இன்னும் பேலன்ஸ் கூட இருக்குது ஓகேங்களா அதனால நம்மளுக்கு இது வந்து ப்ராஃபிட் தான் இந்த த்ரெட் ஓகேங்களா பாருங்கள் இப்போ நம்ம 2 ரவுண்ட் முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 14 மேஜிக் ரிங்கில் 14 டிசி போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது எல்லாத்துலேயும் 2 2 போட்டு நான் டோட்டலாக 28 டிசிஸ் நம்மளுக்கு வந்திருக்குங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் 1 2 3 செயின்ஸ் போட்டோம் 3 செயின்ஸ் போட்டு நம்ம இந்த அப்பர் லூப்பில் மட்டும் டிசிஸ் போட்டு வர போகிறோம் பாருங்க இந்த அப்பர் லூப்பில் மட்டும் டிசிஸ் இந்த அப்பர் லூப் இருக்கு இல்லைங்களா அதில் மட்டும் டிசியாக போட்டு வரோம் தெரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு ஒரு சுற்றுறேன் இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா இதில் அப்பர் லூப்பில் மட்டும் விட்டு டிசி இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வரலாம் பாருங்க இந்த சுற்று ஃபுல்லாக நான் அப்பர் லூப்பில் மட்டும் போட்டு வந்துட்டேன் அப்போ தான் இப்படி நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி வரும் சரிங்களா இப்போ கொண்டு வந்தாச்சு இப்போவும் 1 2 3 இந்த தேர்ட் செயினில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் நம்ம ஒர்க்கை ஓகேங்களா இப்போ நம்ம 3 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு 1 2 3 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு இனி 4 5 6 இந்த 4 5 6 இந்த 3 ரவுண்ட்ஸும் நம்ம நார்மலாக 28 டிசிஸ் மட்டும் தான் போடணும் 3 செயின்ஸ் போடணுங்க அப்புறம் எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டிசி பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச்சில் லூப்பில் இல்லைங்க ஸ்டிச்சில் நம்ம மேல் நோக்கி கொண்டு வரோம் இதே மாதிரி நம்ம 3 ரோஸ் போடணும் இந்த ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு இப்போவும் அந்த 1 2 3 அந்த தேர்ட் செயினில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும் பாருங்க அந்த தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும் 1 2 3 அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டிசி இதே மாதிரி வந்து நம்ம இன்னும் 2 ரவுண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு 14 போட்டிருக்கேன் அப்புறம் 28 அப்புறம் அப்பர் லூப்பில் மட்டும் 28 1 2 3 4 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம 28 போடணும் டோட்டலாக நம்மளுக்கு 1 2 3 4 5 6 ரவுண்ட்ஸ் இருக்கணுங்க இப்போ 2 ரவுண்ட் முடிச்சுட்டேன் இன்னும் 2 ரவுண்ட் வந்து 28 போடணும் அந்த 2 ரவுண்ட் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பார்ட் கொண்டு வந்தாச்சு அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக இங்கே ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு செயின் அப்புறம்
எல்லாத்துலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிப் நாட் ஸ்டிச் வழியாக விட்டு இப்படி உள்ளே இழுத்து இப்படி ஸ்லிப் நாட். டோட்டலாக அந்த 28 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் இப்படி விட்டு விட்டு ஸ்லிப் நாட். இது நீங்கள் போட போட ஸ்பீட் வந்துடும். நாங்கள் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இந்த கடைசி ஸ்டிச்சில் கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம ஒர்க் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து டவுன் ஷேப். இது வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்காதுங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த த்ரெட் வந்து 2 mm, நான் ஹூக் சைஸ் வந்து 5 யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த த்ரெட்டோட சாஃப்ட்னஸ்க்காக நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்காது, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம உள்ள காட்டனை இன்சர்ட் பண்ணி நம்ம இதை ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா டோட்டலாக 80 செயின்ஸ் போட போகிறேன். எவ்வளோங்க? 80. இப்படியே நம்ம எங்கே இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலேருந்து அப்படியே 80 போட்டுவாங்க. ஹூக்கை வெளியே எடுக்காமல் 80 அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80. பாருங்கள், நான் ஹூக்கை வெளியே எடுக்காமல் இந்த மாதிரி 80 போட்டு வந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்களும் 80 போட்டுவாங்க. அப்புறம் பாருங்கள் போட்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சில் இருந்து டோட்டலாக 10 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே 10 வருது. 10க்கு முன்னாடி ஸ்டிச்சு நான் 10 எதுனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறக்காக 10 சொன்ன பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வந்துருச்சுங்களா? 9th ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விடுங்க. 9th ஸ்டிச்சில் வந்து உள்ளே விட்டு இப்படி விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை உள்ளே விடுங்க. இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இதை வெளியே இழுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹேங்கிங் பார்ட் கிடச்சிது. இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு ஹேங்கிங் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து 3 ஹேங்கிங்ஸ் வரணும். இந்த மாதிரி 3 த்ரெட்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இங்கே வந்து எதில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்க? 9ல் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்களா? அடுத்த 9, அதாவது நம்ம 28 போட்டிருக்கோங்க. 28 வந்து ஒரு 9 டைம், இன்னொரு 9 டைம், இன்னொரு 9 டைம் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இந்த இடத்துல நம்மளுக்கு 9th டைம். பாருங்கள், 9th டைம் 9th ஸ்டிச்சில் வந்துட்டு இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே விட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இந்த 3 பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியுதுங்களா? பாருங்கள், அக்கு மாதிரி இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 9 9 கவுண்ட் வச்சுக்கோங்க. அதாவது இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலேருந்து 80 ஸ்டிச்சஸ் போட்டோம். 80 ஸ்டிச்சஸ் போட்டு வந்து 9 விட்டுட்டு இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கே ஜாயின் பண்ணோம். அப்புறம் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டுட்டு இங்கே இருந்து 9 கவுண்ட் பண்ணிட்டு வந்து இந்த 9th ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம டோட்டலாக 36 செயின்ஸ் போடணுங்க. இந்த செயின் பாருங்கள், இந்த த்ரெட்டு நான் சேஃப்டியாக இருக்கிறக்காக இப்படி 2 த்ரெட்டையும் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா செயின் போடுறேன். இது பாருங்கள், 2 கவுண்ட் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 36 மட்டும் போட்டால் போதுங்க. பாருங்கள், 36 போட்டு நம்ம இப்படி வைக்கும்போது இந்த 3லையும் பாருங்கள், நான் 36 போட்டாச்சு. 36 போட்டுட்டு பாருங்கள், நம்ம இப்படி இந்த 3ஐயும் சேர்த்து இப்படி வைக்கணும்.
நல்லா பாருங்கள், நான் ஏன் 36 போட்டேன்னு காமிக்கிறேன். இப்போது இது வந்து நம்ம இப்படி அக்கு மாதிரி இப்படி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு மேலே வந்து ஒரு இது கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஹேங்கிங்க்கு சரிங்களா? இதை வந்து இங்கே அதனால் இன்னும் கொஞ்சமாக த்ரெட் இப்படி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வழியாக எடுத்துருங்க. இனி அவ்வளோதான். இந்த த்ரெட்டை வந்து நம்ம சுருட்டி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதாங்க, பாட்டு முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ த்ரெட்டு மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நான் டோட்டலாக நம்ம 8 பண்ணலாங்க. நான் 6 பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 பண்ணலாம். இதில் பாருங்கள், ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இந்த த்ரெட்டவே டபுள் ஸ்ட்ராண்டாக வச்சு, அதாவது திக்னஸ் எப்படி வருதுன்னு பார்க்குறக்காக டபுள் ஸ்ட்ராண்டாக வச்சு யூஸ் பண்ணேன். டபுள் ஸ்ட்ராண்டாக வச்சு யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ திக்னஸோட எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதே வந்துட்டு சிங்கிள் ஸ்ட்ராண்டாக யூஸ் பண்ணி இந்த இது பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டாண்டே போதுங்க. கார் இதிலெல்லாம் மாட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டாண்டே போதும். பாருங்கள், இது ஹேங்கிங் இது தானுங்க. பாருங்கள், 1 2 டபுள் ஸ்டாண்ட் வச்சு நான் இதில் வந்து டபுள் ஸ்டாண்ட் வச்சு பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு இப்போ இது பண்ணதே 2 3 4 கவுண்ட் ஆச்சுங்க. பாருங்கள், இன்னும் நம்மளுக்கு இவ்வளோ த்ரெட் பேலன்ஸ் இருக்குது. அப்போது நம்ம வந்து தாராளமாக இதில் வந்து 8 பார்ட்ஸ் பக்கம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? 8 பார்ட்ஸ் பக்கம் பண்ணலாம் இந்த 100 கிராம்ஸில். ஓகேங்களா? இப்போ பார்ட் இது முடிஞ்சது. அது கடைசியில் வந்து எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒர்க் பண்ணும்போதே 2 3 என்ன இப்போ ஒன்றா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறையா கலர்ஸ் வந்து பண்ணிக்கலாங்க. இதுக்கு அடுத்தது ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், ஃப்ளவருக்கு ஒரு 3 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். அதாவது இது வந்து சன்ஃப்ளவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கலர் வாங்கியிருந்தேன். இது வந்து பேபி பிங்க், இது வந்து சன்ஃப்ளவருக்கு இந்த எல்லோ வந்து யூஸ் ஆகும். இது வந்து மெரூன் ஆர் ரெட் வந்து நம்ம ஃப்ளவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் 100 கிராம்ஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போது இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். பேலன்ஸாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த பிங்க் கலரில் நான் ஃப்ளவர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃப்ளவர் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். சும்மா ரோஸ் பட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 செயின்ஸ் போடுங்க. 10 செயின்ஸ் போட்டு ஒரு சுற்றி 1 2 3 தேர்ட் செயினில் வந்துட்டு ஒரு டிசி போடுங்க. 10 செயின்ஸ் போடுங்க. 10 செயின்ஸ் போட்டு தேர்ட் செயினில் வந்து ஒரு டிசி, அதுக்கு அடுத்த செயினில் 2 டிசி, ஒவ்வொரு செயின்லேயும் 2 டிசி போட்டுவாங்க. 2 டிசி, அதுக்கு அடுத்த செயினில் 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 2 டிசி. ஓகேங்களா? கடைசி செயினை மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு எல்லா செயின்லேயும் 2 டிசி போட்டு வந்துருங்க. எப்படி பண்ணோம்? 10 செயின்ஸ் போட்டோம். தேர்டு செயினில் வந்துட்டு ஒரு டிசி போட்டோம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் 2 டிசி போட்டு வந்தோம். இப்போ கடைசியில் ஒரு ஸ்டிச்சு பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்டிச்சில் ஒரு டிசி போடுறோம். அப்புறம் அதே இடத்துல 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு அந்த சேம் ஸ்பேஸ் வழியாக உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு சும்மா அந்த த்ரெட் வழியாக இப்படி ஒரு செயின் மாதிரி போட்டு கொஞ்சமாக த்ரெட்டு விட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறக்கு ரோஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு சின்னதாக ஒரு ரோஸ் பட் மாதிரி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதே போல் டோட்டலாக 24 பீசஸ் பண்ணணும். எவ்வளோ பண்ணணுங்க? டோட்டலாக 24 பீசஸ் பண்ணலாம். ஹேங்கிங் பார்ட்ஸ் வந்து நான் 3 கலர்ஸில் பண்ண போகிறேன். அதாவது ரெட் ரோசஸ் வச்சு ஒரு ஹேங்கிங் பார்ட், அதுக்கு அடுத்தது எல்லோ கலர் ரோசஸ் வச்சு ஒரு ஹேங்கிங் பார்ட், அதுக்கு அடுத்தது இந்த பிங்க் கலர் வச்சு பண்ண போகிறேன். அதனால் இது 3லையும் நான் 24 பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த ரெட்டில் 24, இதில் 24, இதில் 24, இப்படி 24 பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் 3 பார்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 3 ஒரு பார்ட் வந்து ஹெவியாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இனி அடுத்தது வந்து நம்ம இதுக்கு உண்டான லீவ்ஸும் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க. மட்டு வந்து 3 பேர்ஸ் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் மேஜிக் ரிங்குள்ளே 14, அதுக்கு அடுத்து இது 24, அவ்வளோதான். இந்த சென்டர் பார்ட் மட்டும் மட்டாக 3 பார்ட் பண்ணி வைங்க. நீங்கள் எவ்வளோ பார்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் மேக் பண்ணிக்கோங்க.
பாருங்கள். அடுத்தது நான் இந்த க்ரீன் யூஸ் பண்ணி, இது மிலிட்ரி க்ரீன் சொல்லுவாங்க, இல்லாட்டி டார்க் க்ரீன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பாச பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாச கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர் மாதிரி த்ரெட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி லீவ்ஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் அங்கங்கே அட்டாச் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு ஃப்ளவர் வந்து ஜாயின் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. சரிங்களா, இதில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ லீவ்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 வச்சுருக்கேன். சரிங்களா, இப்படி ஹேங் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் பாட்டு விட்டு இப்படி தொங்கிட்டு இருக்கும் அதனால். சரிங்களா, இப்போ 8 லீவ்ஸ் இருக்குங்களா. நான் வந்து டோட்டலாக எவ்வளோ கணக்கு வச்சுருக்கேன்னா 8 9 10 அப்படி 3 பார்ட்டு 3ஆக செய்யணும். அதாவது 8 லீஃப் வச்சு ஒரு 3 ஹேங்கர் செய்யணும், 9 லீவ்ஸ் வச்சு ஒரு 3 ஹேங்கர் செய்யணும், 10 லீவ்ஸ் வச்சு ஒரு 3 ஹேங்கர் செய்யணும். ஓகேங்களா, இந்த மாதிரி செய்யணும். செயின் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே நான் வந்து ஒரு ரிட்டன் நோட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா பார்த்துட்டிங்கன்னா தான் நம்ம ஃப்ளவர் செய்யறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போடுறேன். அதாவது ஒரே பாட்டுக்கு உண்டானது தான் இது. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து 8 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்று போடணும், அப்புறம் இன்னொன்று 9 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி போடணும், அடுத்தது 10 லீவ்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8 லீவ்ஸ் 9 லீவ்ஸ் 10 லீவ்ஸ். ஓகேங்களா, இப்போ 8 லீவ்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா, அதே மாதிரி 9க்கும் எழுதிக்கோங்க. 4 5 6 7 8 9. அதே மாதிரி 10க்கும் எழுதிக்கலாம். இது வந்து லீஃபோட கவுண்ட். சரிங்களா, இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம எவ்வளோ, இப்போ டோட்டலாக நம்ம 24 ரோசஸ் செஞ்சுருக்கோம். சரிங்களா, இந்த 24 அதாவது ஒரு பாட்டுக்கு வந்து 24 ரோசஸ் வைக்க போகிறோம். அப்போ அந்த 24 ரோசஸ் இந்த 8 லீவ்ஸில் ஒரு 2 வைக்கணும். சாரி, 8 லீவ்ஸ் வந்து இந்த 3 பேர் செய்வோம். இதில் 3 பேர், இதில் 3 பேர், இதில் 3 பேர். அப்போ டோட்டலாக நம்ம 9 வைப்போம். சரிங்களா, இந்த 9 வைப்போம். இந்த 9ல் வந்துட்டு நம்ம இந்த 24 ரோசஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அப்போது செயின்ஸ் வந்து, அதாவது அந்த பெட்டல்ஸ் நான் காமிச்சேன் இல்லைங்களா பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஹேங்கிங் இது செய்கிறோம், இந்த மாதிரி லீவ் செய்கிறோம். இப்போ இந்த லீவ் செய்யும்போது இடையில இந்த ரோசஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த ரோசஸ் வந்து எல்லா இடத்துலையும் வச்சா நல்லா இருக்காது. அதனால் அங்கங்கே ஒரு ரோஸ் வைக்க போகிறோம். அப்போது இப்படி இந்த மாதிரி ஒரு லீவ் செஞ்சோம்னா இதில் ஒரு 2 ரோசஸ் நம்ம வைக்கலாம், இல்லாட்டி 3 ரோசஸ் வைக்கலாம். அப்போ அந்த 3 ரோசஸ் வைக்கும்போது அந்த லீஃபுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு கேப் வரணும். இது வந்து ஹேங்கிங். இதுதான் நம்ம மேலே அந்த தொட்டியோட ஃபஸ்ட் இது இப்படி மேலே விட போகிறோம். அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃப்ளவர்ஸ் வர வேண்டாம், ஒரு 2 3 வந்தால் போதும். சரிங்களா, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 8 பண்ணும்போது இதில் நடுவில் 2 ரோசஸ் வரணும். அப்போது நம்ம செயின்ஸ் வந்து எவ்வளோ போடணும்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் வந்து 4 செயின்ஸ் போட்டு, அப்புறம் 3rd செயினில் வந்து நம்ம ஒரு பஃப் போடணும். ஓகேங்களா, அதனால் ஆரம்பத்தில் எல்லாமே 4 போடுவோம். அப்புறமா நம்ம 11 செயின்ஸ் 11ம் 9ம் வச்சு அந்த கேப்பில் தான் இந்த ஃப்ளவர் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ நான் இங்கே வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் இங்கே 11 செயின்ஸ், இங்கே 9 செயின்ஸ் போடுறேன். அப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு பூ வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி இங்கே 6க்கும் 7க்கும் நடுவில் வைக்கிறேன். இங்கே 3 4 வச்சாச்சு. இங்கே ஏன்னா இந்த 3லேயும் ஒவ்வொரு பார்ட்டும் தான் ஒவ்வொரு தடவை ஹேங் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு நான் காமிக்கும்போது தெரியும். அதாவது ஒரு சைடு வந்து இந்த 3 ஃப்ளவர் இருக்கிற, இந்த 3 ஹேங்கிங் இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு ஒரு 3, இன்னொரு சைடு ஒரு 3 தொங்குற மாதிரி பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ மாற்றி நம்பர் எடுத்துக்கலாம். 3 4 எடுத்துட்டேன், 6 7 எடுத்துட்டேன், இங்கே 2ம் 3ம் எடுத்துக்கலாம். சரிங்களா, 11 9. இப்போ இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு பூ, இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு பூ, இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு பூ. சரிங்களா, இந்த மாதிரி இங்கே 2 வந்துடும், இங்கே 2 வந்துடும், இங்கே 2 வந்துடும். சரிங்களா, 3 3 வந்துடும். சரிங்களா, அப்போ 1 2 3 பூ. அதே மாதிரி நம்ம நடுவில் இங்கே 8 9க்கு நடுவில் இங்கே 3, இங்கே 9 வச்சுக்கலாம், இங்கே 11 வச்சுக்கலாம், இங்கே 9 வச்சுக்கலாம், இங்கே 11 வச்சுக்கலாம். சரிங்களா, அப்போ 1 2 3 4 5 6 6 பூ ஆச்சு. 6 இன்ட்டு 1 2 3 4 5 6. இதே மாதிரி நம்ம இது 3 தடவைங்களா, 3 தடவை, இன்னொரு 3 தடவை, இன்னொரு 3 தடவை, 9 தடவை பண்ணுவோம். அப்போது 2 5 6 பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம கவுண்டிங் வச்சுட்டோம். அடுத்தது நான் இங்கே வந்து 7 வைக்கிறேன். அடுத்ததில் 6 7 6 7 6 6 7 6. இங்கெல்லாம் 4 4 வந்துடும். மற்ற இடத்துல எல்லாம் 7 6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 6 7 6 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட செயின் கவுண்ட்டு. இந்த இடத்துலலாம் தான் நம்ம வந்து ஃப்ளவரை வந்து இங்கெல்லாம் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா,
பாருங்கள், இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து இது கன்ஃப்யூஸாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்காங்க? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 8 பஃப் இது போட போகிற லீஃப் இது. அதில் வந்து 4 ஸ்டிச் போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அடுத்ததில் 6, அடுத்ததில் பாருங்கள் 11, 9, அப்புறம் இங்கே 9, 11 இதெல்லாம் கவுண்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை பார்த்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ இது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த பேப்பர் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 8 லீவ்ஸ் வர மாதிரி பண்ண போகிறேன். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 இங்கே 4ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 செயின்ஸ் போட்டால் சேம் 5 mm ஹூக்கு தான். ஒரு சுற்றுறேன். 1 2 3 தேர்ட் செயின். இங்கே மட்டும் தேர்ட் செயினில் வந்து ஒரு பஃப் போட போகிறோம். எப்படி பஃப்னு பாருங்கள். இப்படி எடுத்துட்டேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ் மறுபடியும் ஒரு சுற்றுறேன். இதுக்குள்ளேயே விட்டு இப்படி எடுக்கிறேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ் மறுபடியும் ஒரு சுற்றுறேன். சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு எடுக்கிறேன். இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ் மறுபடியும் ஒரு சுற்றுறேன். அந்த சேம் இதுக்குள்ளே வழியாக விட்டு எடுக்கிறேன். இந்த 2 லூப்பில் மட்டும் எடுக்கிறேன். டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 செயின்ஸ் இருக்குது. அதாவது 5 லூப்ஸ் இருக்குது நம்ம இதில். அதில் இப்படி ஃபுல்லாக இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேங்களா? இழுத்துட்டு பாருங்கள், இப்படி உள்ள கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது 1 2 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த சேம் ஸ்பேஸில் வந்துட்டு இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது ஒரு பஃப் மாதிரி இருக்குங்களா? பாருங்கள், இது ஒரு லீஃப் மாதிரி இப்படி உள்ளே இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பஃப் ஒரு லீஃப் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போது இங்கே நம்ம 4ன்னு மார்க் பண்ணி வச்சுருந்தோம், போட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். 6ன்னு எழுதியிருக்கோமா? அப்போ 6 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டேன். இந்த 6 செயின் 1 2 3 இந்த தேர்ட் செயினில் வந்துட்டு இதே இப்போ நம்ம போட்ட மாதிரியே ஒரு பஃப். 1 2 3 4 பாருங்கள், 4 டைம்ஸ் போடும்போது நம்மளுக்கு 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்குங்களா? இந்த 5 லூப்ஸ் வழியாக இப்படி இழுத்துருங்க. அப்புறம் 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் வந்துட்டு சேம் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஸ்லிப். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு நல்லா இதை இப்படி எடுத்து விட்டோம்னா எப்படி பஃப் மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ 2 பஃப் ஆச்சு. இப்போ நம்ம 4 போட்டாச்சு, 6 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நான் என்ன கொடுத்துருக்கேன்? 11. நல்லா பாருங்கள், 11 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு சுற்றி 1 2 3 4 4th செயின்லேயும் விடலாம், தேர்ட் செயின்லேயும் விடலாம். உங்களுக்கு பஃப் வந்து எத்தனை செயினில் வேணாலும் விடலாம். இதில் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம். இப்போ 4 டைம் விட்டாங்கன்னா இந்த எல்லா ஸ்டிச்சோடையும் 1 டைம் இழுத்துட்டு 1 2 3 இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது இது நம்மளுக்கு இன்னொரு லீஃப். இப்போது இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 2 வழியாகவும் நம்மளுக்கு ஃப்ளவர் ஆட் பண்ண முடியாது. இது சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்பேஸ் பெருசாக இருக்குங்களா? அப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம இங்கே ஒரு ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் பெருசாக விட்டுருக்கோங்களா? இதுதான் கணக்கு. சரிங்களா? நான் வந்து இது உங்களுக்கு தெளிவாக ஒன்று இந்த ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு லீஃப் போடுறோம். அதில் நம்மளுக்கு 8 லீஃப் வேணும். சரிங்களா? 8 லீஃபில் ஃபஸ்ட்டு லீஃபுக்கு 4 செயின்ஸ் மட்டும் போட்டு தேர்டு செயினில் பஃப் போடுறோம். சரிங்களா? அடுத்தது செகண்டு 3 4 5 6 7 8 வரணும். நான் செகண்டுக்கு என்ன பண்ணேன்? 6 செயின் போட்டு தேர்டு செயினில் பஃப் போட்டேன். ஓகேங்களா? தேர்டுக்கு பாருங்கள் 11 செயின் போட்டு தேர்டு செயினில் பஃப் போட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு கேப் வந்தாச்சு. இப்போது அடுத்த கேப்லேயே நம்மளுக்கு ஃப்ளவர் வச்சா நல்லா இருக்காது. அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 7 மட்டும் போடுறேன். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். 1 2 3 4 5 6
7 போடுறேன். 7 போட்டு அதே மாதிரி 1 2 3 தேர்ட் செயினில் வந்துட்டு நான் ஒரு பஃப் போடுறேன். 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம் வந்து ஒரு பஃப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். 1 2 3 3 செயின்ஸ் போடுறேன். இந்த சேம் ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? இப்போது இங்கே நான் எவ்வளோ டைம் போட்டிருக்கேன்? 7 செயின்ஸ் போட்டு தேர்டில் பஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம ஒரு ஃப்ளவர் வச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக இங்கே ஃப்ளவர் வைக்க மாட்டோம். நம்ம ஒரு லைனில் 2 ஃப்ளவராவது வைக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே 7 போட்டாச்சும் ஃப்ளவர் வைக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல ஃப்ளவர் வைக்கிறோம், எங்கே 11 போடுறோமோ அங்கே தான் ஃப்ளவர் வைக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே வைக்க முடியாது. நான் 7th ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு 11 செயின்ஸ் போடுறேன். தேர்டில் பஃப். அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 6 செயின் போடுறேன். இங்கே கொஞ்சம் லார்ஜாக தெரியறதுக்காக 9 செயின் போடுறேன். இங்கே மறுபடியும் 6 செயின் போடுறேன். இவ்வளோதாங்க. இதில் வந்து தேர்ட் செயின் எல்லா இடத்துலையுமே தேர்டில் பஃப் போட்டுக்கோங்க. பஃப்னா தெரியும் இல்லைங்களா? 5 டிசி அன்ஃபினிஷ்டு டிசி, அதாவது டிசி வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் போட்டு கடைசியில் ஒன்றா இழுத்துறணும். இதுக்கு பேர் தான் பஃப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 6 11 இந்த மாதிரி வந்து நம்மளா ஒரு கவுண்ட்டு தான். இது வந்து நீங்களாக எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், 8 லீஃபுக்கு வந்துட்டு தேர்ட் ஒன்னுலையும் 7th ஒன்லையும் வந்துட்டு நம்ம பூ வைக்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது 9 லீஃப் போட போகிறோம். 9 லீஃபில் என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 6 7 8 9 9 லீஃப் போட போகிறோம். ஆல்ரெடி 8 லீஃப் போட்ட இடத்துல 3ல் பஃப் வச்சுட்டோம், 7ல் 3ல் ரோஸ் வச்சுட்டோம், 7ல் ரோஸ் வச்சுட்டோம். அப்போது இங்கே பக்கத்துலேயே ரோஸ் வைக்க முடியாதுனால இதில் 5ல் ரோஸ் வைக்கிறேன். இதில் வந்துட்டு 8ல் ரோஸ் வைக்கிறேன். அப்போ ரோஸ் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கமாக தெரியும். அடுத்தது வந்து 10 லீஃப் போடுறோம். 10 லீஃபில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 3ல் ரோஸ் வச்சாச்சு, 5ல் ரோஸ் வச்சாச்சு, இங்கே 7ல் ரோஸ் வச்சாச்சு, 8ல் ரோஸ் வச்சாச்சு. அப்போ நம்ம ரோஸ் வைக்காத இடத்துல நான் 2ல் ஒரு ரோஸ் வைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசுங்கிறங்காட்டிக்கு 9ல் ஒரு ரோஸ் வைக்கிறேன். பின்ன 6வதுல ஒரு ரோஸ் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ எவ்வளோ ரோஸ்? 1 2 3 4 5 6 7. ஒரு இடத்துல 7 ரோஸ் வைக்கிறோம். அப்புறம் அடுத்ததில் 7, அடுத்ததில் 7 7 7 14 15 16 17 18 19 20 21 ரோஸ் வருது. ஆனால் நம்ம 24 பண்ணியிருக்கோம். அப்போ 8 8 8. சரிங்களா? ஒரு இடத்துல வந்து 8 ரோஸ் வைக்கிறோம். அதாவது இந்த 3 லீஃப் 8 ஒரு ஹேங்கிங் வந்து இதே மாதிரி நம்ம 3 3ஆ பண்ணுவாங்க. அப்போ தொட்டியில் வந்து இப்படி பூ தொங்கும் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு சைடு வந்து 8 9 10 ஒரு சைடு, இன்னொரு சைடு 8 9 10, இன்னொரு சைடு 8 9 10. அப்போ அந்த 3லையும் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கிறோம். 8 8 ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு இதுதான் கவுண்ட்டு. 3 4 5 6. இதில் இடையில நம்ம எங்காவது இன்னொரு 7 ஃப்ளவர் வச்சுருக்கோம். இன்னொரு இடத்துல எங்காவது ஒரு ஃப்ளவர் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கவுண்ட் என்ன பண்ணோம், 6 செயின் 4 செயின் 6 செயின். அப்போது நம்ம எந்தெந்த இடத்துல இங்கே 5 வருதா, 5 இடத்துல 11 செயின் இருக்கணும். அதே மாதிரி இங்கே 8 வர இடத்துல 11 செயின் இருக்கணும். இங்கே 9 வர இடத்துல 11 செயின், 6 வர இடத்துல 11 செயின், 2 வர இடத்துல 11 செயின் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இது இப்படி இந்த செயின்ஸ் மட்டும் போட்டு இது பக்கத்தில் வர செயினை வந்து இந்த பக்கம் ஒரு 7, இந்த பக்கம் ஒரு 7. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். 7 7 7 7 ஒரு 7 7 அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறமா என்ன வைக்கலாம், ஒரு 9 செயின் வைக்கலாம், 6 செயின் வைக்கலாம். இதுக்கு 4, இதுக்கு 4. இந்த மாதிரி தாங்க. இவ்வளோ தாங்க செயின் கவுண்ட்டு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் வந்து அடுத்தது எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 4 போட்டு 1 பண்ணியாச்சு, 6 செயின் போட்டு ஒரு இது 11 செயின்ஸ் போட்டு 7 செயின்ஸ் போட்டு பண்ணியாச்சு. இனி 6 செயின்ஸ். இதிலேருந்து அப்படியே 6 1 2 3 4 5 6. இப்போ 6ல் 1 2 3 தேர்ட் இதுக்கு வந்துட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் இப்படியே இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு 1 2 3 இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? இந்த ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சதையுமே இப்படி இப்படி பண்ணி விட்டுருங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லா இப்படி நம்ம உள்ளே கை வச்சு இப்படி பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இது வந்து இப்படி நல்லா இப்படி லீஃப் மாதிரி நல்லா குண்டாக தெரியும். சரிங்களா? இப்போ எவ்வளோ லீஃப் எனக்கு வந்துருச்சு, 1 2 3 4 5 லீஃப் வந்துருச்சு. அடுத்தது நான் 6 7 8 அது வரைக்கும் முடிக்கணும். இந்த 9 செயின் போட்டு ஒரு பஃப், 11 செயின் போட்டு ஒரு பஃப், 6 செயின் போட்டு ஒரு பஃப். அதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 8 லீவ்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர், 2 இடத்துல ஃப்ளவர் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ளவர் இல்லாத இடத்துல இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பக்கமும் இல்லாமல் ரொம்ப தள்ளி இல்லாமல். இது வந்து நீங்களே தான், இந்த செயின் கவுண்ட் வந்து நான் வந்து எனக்காக போட்டுக்கிட்டது. சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து நீங்களாக பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி இவ்வளோ நான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் சொன்னேன் இல்லைங்களா, அது பண்ணாதீங்க, இதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்களாக ஃப்ளவர் வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி 8 லீவ்ஸ் பண்ணியாச்சு. 8 லீவ்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு கொஞ்சம் ஹேங்கிங்க்கு வந்து நம்ம கட்டணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் த்ரெட் விட்டுக்கோங்க. கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இது வந்து ஒரு இது. இதே போல் நீங்கள் 3 பண்ணணும். அதாவது இந்த 8 லீஃப் இருக்கிறது வந்து நீங்கள் 3 பண்ணணும். 3 பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள், நான் 2 பண்ணியிருக்கேன். இது வந்து 8 லீஃப் உள்ளது. அதே மாதிரி இந்த 8 லீஃப் வந்து உங்களுக்கு ஒரே ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கணும். பாருங்கள், சின்னது பெருசாக இருக்கக்கூடாது. இது எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த 2 இதுவும் சேம் இதில் முடிஞ்சிருக்குங்களா, அதே மாதிரி 8 லீஃப் இருக்கிறது உங்களுக்கு ஒரே இதில் முடியணும். அப்புறம் 9 லீஃபுங்கும்போது இதை விட இன்னி கொஞ்சம் அதிகமாக வரும். 10 லீஃபுங்கும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம வந்து அந்த பூத்தொட்டியில் வந்து நம்ம அந்த ஹேங்கிங் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் ஒரே ஹைட்டில் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கீழே வர மாதிரி. சரிங்களா, இப்போ நான் 2 பண்ணியாச்சு. நான் இதுலேயே வந்து இன்னும் ஒரு பேர் 1 பண்ணணும். அதே மாதிரி 8 லீஃப் வந்து 3 பண்ணணும், 9 லீஃப் 3 பண்ணணும், 10 லீஃப் 3 பண்ணணும். 3 பண்ணுங்கள். இதே மாதிரி நான் 3 தொட்டிக்கும் பண்ணுறேன். ஏன்னா ஒன்று வந்து ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி நான் 3 கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு வரேன். நீங்களும் அதே மாதிரி இந்த இது கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது மட் வந்து நான் சொல்லியிருந்தேன், சென்டர் பார்ட் மட்டும் அதையும் ஒர்க் பண்ணுங்கள். கடைசியில் வந்து எல்லாம் எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது, இந்த லீஃப் கூட ஃப்ளவர் அட்டாச் பண்ணி எப்படி பார்ட் கூட ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃப்ளவரு லீஃப் எல்லாம் பண்ணி முடிச்சது பிறகு இந்த கொடி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த லீஃப் இதில் வந்து இந்த ஃப்ளவர் எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி 24 ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அயன் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இப்படி பெட்டல் இப்படி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பெட்டலை வந்து இப்படி ரோஸ் மாதிரி இந்த மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ஒரு நம்ம செயின் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இது விட்டுருப்போம் இல்லைங்களா, இதை இப்படி கையில் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த சுற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா சுற்றிக்கலாம். இந்த எண்டை வந்து கையில் தனியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்க பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 5-6 தடவை அந்த ரோஸ் வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து நகராத மாதிரி ஒரு 5-6 தடவை ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்படி ஒரு நம்ம த்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருப்போம், இப்படி ஒரு 5-6 தடவை ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொடி எடுத்துருக்கோம். ஆல்ரெடி இந்த கொடியில் வந்து நான் இந்த பெருசாக விட்டுருப்போம் இல்லைங்களா பேக் சைடு, இது வந்து நம்ம வந்து இப்படி தொங்க விட்டுறது மாதிரி, இதுதான் நம்மளுக்கு வந்து எண்டு இது. அப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் 3 ரோசஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் திருப்பியும் இங்கே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரே இடத்துல பண்ணணுன்ட்டு இல்லை, இன்னும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே இப்படி விடணும். செயின்குள்ளே விட்டு பாருங்கள், இந்த கொடியோட இந்த பூவோட சேர்த்து இப்படி வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் போடுங்க. நான் வந்து வெல்வெட் யானில் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு அது அப்போ பிசுறாக வரும். நீங்கள் உள்ளனில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிசுறு வராது. பாருங்கள், இப்படி இந்த 2-3 தடவை இந்த இலையோட நான் பாருங்கள் இலையை சுற்றி ஸ்டிச் பண்ணலாம். அந்த கேப்பில் தெரியுதுங்களா, அந்த செயின் கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. ஹூக்கை வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த பிசுறு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த பிசுறையும் இதையும் ஒன்றா இப்படி நாட் போட்டுருங்க. நாட் போட்டு இதை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணல, ஒர்க் முடிச்ச பிறகு எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு
கட் பண்ணுங்கள். அப்போ இது ஸ்டார்டிங். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம் வச்சு எல்லா இடத்துலையும் ஒட்டிடுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம் வச்சுருங்க. ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து நம்ம உள்ளன் த்ரெட்டாக இருக்கட்டும், வெல்வெட் எந்த த்ரெட்டாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ண இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ண இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கம் வச்சுருங்க. லைட்டாக வச்சா போதும், நம்ம நிறைய வைக்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி வச்சு முடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் 3 சைஸஸ் எடுக்க சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று 8 லீஃப், ஒன்று 9 லீஃப், ஒன்று 10 லீஃப். அது வந்து ஒரு சைடு மட்டும் அவ்வளோ இருக்கணும். பாருங்கள், பாருங்க, ஒன்று சின்னது, ஒன்று அதை விட பெருசு, இன்னொன்று அதை விட பெருசு. அதாவது 8 லீஃப் ஒன்று, 9 லீஃப் ஒன்று, 10 லீஃப் ஒன்று, அந்த மாதிரி 3 இது. பாருங்கள், இப்படி 3 இது பண்ணியிருக்கேன். 3 இது பண்ணி எல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நான் ஃப்ளவர் பாருங்கள் ஈவனாக எங்கேயுமே வைக்கல, உங்களுக்கு தெரியும். அங்கங்கே மாறி மாறி இப்போ இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கேன்னா, அப்போ இந்த இதில் கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சைடு. நெக்ஸ்ட் இது வைக்கும்போது நான் இதை மேட்ச் பண்ணி வைக்கிறேன். அப்போது இந்த 2க்கும் சென்டரில் வர மாதிரி ஒன்று வைக்கிறேன், இந்த 2க்கும் சென்டரில் வர மாதிரி ஒன்று வைக்கிறேன், அப்புறம் கீழே வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி தான். அதாவது ஒரே இடத்துல வராமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி எல்லா பக்கம் வந்து ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக நிறைய இடத்துல தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்களே வச்சுக்கலாம். சரிங்களா, நான் உங்களுக்கு ஸ்டிச்சாக சொல்லியிருப்பேன், 11 போடுங்க, 9 போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி தெரியறதுக்கு தான், நெருக்கமாக தெரியக்கூடாது. ஓகேங்களா, பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம 3 பேர் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு பேர் செஞ்சுருக்கேன், அது கம்மெல்லாம் போட்டிருக்கேன். அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாட்டில் எப்படி அட்டாச் பண்ணலான்னு காமிக்கிறேன். பாருங்க, இந்த கொடியெல்லாம் நம்ம ஃப்ளவர் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாட் இதை எடுத்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், பாருங்க, நம்ம பாட் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. இந்த மாதிரி பண்ணி இங்கே கொஞ்சமாக பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி விட்டுருப்போம். சரிங்களா, இப்போது இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுங்களா, இது வந்து ஃப்ளவர் பாட்டு. அந்த படுத்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்த பிடிச்சா, அதாவது மேலே வந்து கொஞ்சம் இப்படி இந்த கேப் வரணும். ப்ளஸ் இது நம்ம விட்டுருக்க த்ரெட். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டை வந்து இப்படி டைட்டாக சுற்றிட்டே வாங்க. இந்த த்ரெட்டை வந்து அப்படி கீழே கீழே பார்த்த மாதிரி இப்படி டைட்டாக சுற்றிட்டே வாங்க. கொஞ்சம் த்ரெட்டு விட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த விட்டுருந்த த்ரெட்டு தான். இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் டைட்டாக சுற்றிட்டு இந்த கார்னரில் வந்துட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த வழியாக இப்படி உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வந்து அப்படி டைட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது இங்கே வந்து நல்லா டைட்டாக மாறிடும். பாருங்க, நான் ஃபுல் இதுவும் இந்த கடைசி வரைக்கும் நம்ம இப்படி உள்ள விட்டுக்கலாம். டைட்டாக விட்டுட்டு இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பிசுரை எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கலாங்க. அப்புறம் எங்கெங்கே கட் பண்ணியிருந்தோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒட்ட வச்சுக்கலாம். கண்டிப்பாக கம் போட்டு எல்லாம் ஒட்ட வைங்க. இதுக்கு நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ போதுங்க. இதுக்கு வந்து அந்த நம்ம 5000 அந்த கம்மெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த 3 இது வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பாட் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இந்த ஹேங்கிங் வந்து ஈவனாக இருக்கணும். தெரியுதுங்களா, இப்படி ஈவனாக இருக்கணும். இப்படி மாட்டும் போது 3மே ஈவனாக இருக்கணும். சரிங்களா, இதை முடிச்சுட்டு அடுத்தது
பாருங்க இந்த பாட் முடிச்சுட்டு இப்படி நான் 3 தனியாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 தனியாக பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த தனியாக பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். பாருங்க ஒன்றா எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த கொஞ்சம் விட்டுருக்கோம்ல அந்த இதை, அதாவது ஒரு 3 இது தனியாக எடுத்துருக்கேங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 8 லீவ்ஸ் வச்சு ஒன்று பண்ணுங்கள், 9 லீவ்ஸ் வச்சு ஒன்று பண்ணுங்கள், 10 லீவ்ஸ் வச்சு ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி 3 பண்ணியிருக்கு. இந்த 3 பண்ணதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மட் இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் மட் இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மட் வந்து நான் இந்த கலரில் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹூக்கை உள்ளே விட்டுக்கோங்க. ஹூக்கை உள்ளே விட்டுட்டு இந்த 3 த்ரெட்டோடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி உள்ளே இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இழுத்துக்கோங்க. பாருங்கள் உள்ளே எடுத்துகிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நேர் வெளியே வந்து நம்மளுக்கு த்ரெட்டு தெரியக்கூடாது. பாருங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு த்ரெட்டுக எதுவும் தெரியக்கூடாது. இந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட்டுக்கு எதுவும் பெருசு அப்படியெல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. எல்லா த்ரெட்டுமே வந்து நல்லா இழுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம நல்லா இழுத்துட்டோம். இது இழுத்துட்டு இப்போது அடுத்தது இந்த த்ரெட்டை நல்லா கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதே மாதிரி அடுத்த பேர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் அடுத்த பேர் அடுத்த 3 எடுத்துகிட்டேன். 3 எடுத்துகிட்டு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இது வந்து இந்த சைடு விட்டு இழுத்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது 3 சைட்ஸ் இது இந்த சைடு விட்டு இழுத்துருக்கோன்னா அடுத்தது வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அதே போல் இதையும் இழுங்க. பாருங்கள் இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு இதையும் அப்படியே உள்ளே இழுத்துருங்க. இழுத்தாச்சு. இப்போது 2 சைடு பார்த்த மாதிரி வச்சாச்சு. இப்போது இந்த தேர்டு சைடு இருக்குது. தேர்டு சைடுக்கும் அதே போல் இது ஹேங்கிங்காக மாட்டினா அவ்வளோ நல்லா இருக்குங்க. காருக்கு எல்லாம் நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட்டு தரணுன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக தரலாம். ஏன்னா எல்லாருமே இது ரொம்ப விரும்பவும் செய்வாங்க. பாருங்கள் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்துட்டு இந்த பக்கமாக, அதாவது எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி எடுத்தாச்சு. சரிங்களா, இப்படி எடுத்தோம்னா இப்போ இந்த ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சைடும் இருக்கிற மாதிரி தொங்கணும். சரிங்களா, இப்போ இதை பண்ணி முடிச்சுட்டு இதையே மறுபடியும் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலதெல்லாம் வெளியே லீவ்ஸ் தெரியும். அதனால் இங்கே பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதையே பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். பாதி பாதியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அதாவது வெளியே கழண்டு வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி லூஸாக நாட் போடுங்க. அதாவது உள்ளேயே நம்மளுக்கு திக்னஸாக இருக்கணும். அந்த பூத்தொட்டி விட்டு நம்மளுக்கு கழண்டு வரக்கூடாது. தொங்கிட்டு இருந்தாலும் யாராவது பிடிச்சி இழுத்தாலும் நம்மளுக்கு கழண்டு வரக்கூடாது. அதனால் இப்படி நல்லா சுற்றி இப்படி நாட் போட்டுருங்க. பாருங்கள் நாட் போட்டுட்டு கொஞ்சமாக இப்படி உள்ள கம் கூட வச்சுக்கோங்க. இப்படி ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அது கழண்டு வராது. ஃபுல்லாக நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். காஞ்சிருச்சுன்னா ஓகேங்களா, நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கள், அடுத்தது நம்ம இந்த இதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்பான்சஸ் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஹேங்கிங் பண்ண போகிறது தான். அதனால் ஸ்பான்சஸும் ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக நம்ம கொஞ்சமாக வச்சா போதும். சரிங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் வரக்காக இப்படி கொஞ்சமாக வச்சோம்னா போதும். ஏன்னா ரொம்ப வெயிட் ஆச்சுனாலும் நம்மளுக்கு தொங்கிட்டு இருக்கும், கீழே இழுத்துட்டு வரும். ஓகேங்களா, கொஞ்சமாக இப்படி வச்சா போதும். வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இப்படி உள்ளே வச்சிடணும். சரிங்களா, நல்லா இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம மட்டுக்கு வந்து கொஞ்சம் த்ரெட் விட்டுருப்போம். நீங்கள் பாட் கலரில் தைச்சாலும் ஒன்று தான், மட்டு கலரில் நீங்கள் எந்த கலரில் உங்களுக்கு ஓகேவோ அந்த கலரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டெல்லாம் வெளியே தெரியாமல் இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இப்படி ஹூக் எடுத்துக்கோங்க. ஹூக் எடுத்துகிட்டு பாருங்கள் நான் இப்படி உள்ளே தான் விடுறேன். உள்ளே விட்டு அப்படி தைச்சிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, இது ஆல்ரெடி உங்களுக்கு பாட்டு தைக்கிறது எப்படின்னு தெரியும். அதே போல் இதை தைச்சிட்டு வந்துடுங்க. நான் இப்படி உள்ளே விட்டு தைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒயிட் கலரில் தைச்சிங்கனாலும் இது வெளியே தெரியாது. இந்த மாதிரி கலர்ஸில் தைச்சா வெளியே தெரியும். நீங்கள் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க.